முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கணும். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். கல்யாணம் முடிஞ்சாதான் குடும்பத்துக்கே புருஷன் நீங்க. ஏய் நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? பத்துமாவா? இந்த பொட்டாட்டி மாத்தி சொல்ற லூசு போல. அவசரத்துல பிளான் பண்ணி சொல்ற நீ. எல்லாமே குழப்பத்துல இதுறாமா. ஆனா நடுவர்களே, சொந்தம்னா அன்பு, சொந்தம்னா பண்பு, சொந்தம்னா ஒரு தெம்பு. அவளை நம்பு. இந்த வாரமா கிடக்கு கம்பு. உண்மையில நடுவர்களே, அப்படி சொந்த பந்த வாழ்க்கையில வரும்போது மனசு குடும்பத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. கைதட்டுங்க நடுவர் அவர்களே. அப்படி சொந்த பந்தம் குடும்பத்துல வாழ்க்கையில வந்தாதானங்க மனசுக்கு மகிழ்ச்சியாவே இருக்கும் குடும்பத்துல. உண்மையில பாருங்க, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஜென்மம்னு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். உங்க அம்மாடா அம்மா அடுத்த சமயத்துல வைங்க பிள்ளையா? ஆமா, எனக்கு பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். அவனை மட்டும் பெத்துரு, இவனை பெக்காத. ஏன் நடுவர் அவர்களே? காலுகளிலேயே உன் கை நொந்து போயிடும். ஆரம்பிச்சானா இவங்கள பெக்காத. இவங்க ரெண்டு பேரும் பிள்ளையாமா அடுத்த ஜென்மத்துல? ஆமா நடுவர் அவர்களே. இவங்க ரெண்டு பேரும் பிள்ளைனா அப்பா யாருமா? அப்பா எல்லாமே அப்பா அப்பா இருப்பாரு. அடுத்த ஜென்மத்துல புள்ள மட்டும் வைங்கன்னு தெரியுது. அப்ப யாருன்னு சொல்ல மனசு வருதா? இந்த ஜென்மத்துல வாச்ச புருஷன் தான் சொல்ல மனசு வருதா? அந்த அம்மாவுக்கு வராதே. அடுத்த ஜென்மத்துல நல்லா கிடைக்குமா? பிளான் பண்றேன். உண்மையில ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரையும் என் பிள்ளையா பக்க நினைக்கிறேன்? வயித்துல கரு உருவானவனா பாதி பப்பாளி படத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ தாய் இல்ல பேய். சொந்த பந்தம் வேணாமாம்ல. சொந்த பந்தம் உண்மையிலே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இவங்களுடைய சொத்து பத்திரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா நடுவர் அவர்களே? அப்படியா சொந்த பந்தம் உற்றார் உறவினர் மாமே மச்சான் சின்னாயி பெரியாயி எல்லாரையும் வேணாம் பஸ்ஸா எடுத்து கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டா தானங்க பொண்ணு கொடுப்பாங்க. அத மட்டும் சொல்லாத. ஏன் நடுவர் அவர்களே? ஒத்த கிளவிதான் என் வாழ்க்கையை கெடுத்தான். ஏன்? எனக்கு 2000ல பொண்ணு பார்க்க போனோம். சரி. அப்ப எங்க வீட்டு சுமோல 6 பேர் ஏத்திட்டோம். ஒருத்தன் சொன்னா பொண்ணு பார்க்க போகும்போது ஒத்த படையில போகணும்டா. ஒண்ணு 7ஆ போகணும், இல்லாட்டினா 5ஆ போகணும். ஒண்ணு ஒருத்தனை வண்டியை விட்டு கீழே இறக்கு, இல்லைன்னா ஒருத்தனை வண்டியில ஏத்து அப்படின்னா. ஏத்துனவனை இறக்குனா சண்டைக்கு வருவான் பங்காளின்னு சொல்லி எங்க அப்பாவை பெத்த கிளவி இருக்குல்ல, அத வண்டியில கணக்குக்கு ஏத்திட்டு போய் பொண்ணு வீட்டுல நிப்பாட்டி, பொண்ணுக்கு அப்பத்தா கிளவி ஒருத்தி இருந்தா. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்கன்னு பேசிக்க சொல்லிட்டு உள்ள போய் பொண்ணு பார்த்து முடிவு பண்ணி அப்பவே 110 பவுன் போடுறோம்னா. இங்க 110 பவுனா? எனக்கு வேய துறக்காத. பொண்ணு பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். வீடு வந்துதான் இறங்கணும். பொண்ணு இல்லைன்ட்டாங்க. இந்த கிளவி பார்த்து விட்ட வேலைதான். என்ன வேலை இது? வாங்கி போய் சொல்லி இருக்கு, எங்கிட்ட அம்புட்டு சொத்து இருக்கு, அம்புட்டு பணம் இருக்கு, அம்புட்டு நகை இருக்கு, என் பேர மகாராஜா, அம்புட்டு சம்பாதிக்கிறேன். என்ன ராத்திரி ஆனா வீடு தங்க மாட்டான்ட்டு வந்துட்டா கிளவி. ராத்திரி ஆனா பட்டிமன்றம் போறோம்னால பொண்ணு கொடுத்துருப்பாங்க. ஏதோ டிகால்ட்டி வேலை பாக்குறான்னு முடிச்சு விட்டாங்க. ஒத்த கிளவிதான் நம்ம சொல்லி முடிச்சது. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான சொந்த பந்தங்கள் இருக்கும் வரை வாழ்க்கையில என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறது அழகா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அப்படி பால் வண்ணம் பருவம் கண்டு மாதிரி இருக்கும் பாருங்க. அருமையான குரல் வளம். நன்றி நடுவர் அவர்களே. நீங்க 4 படத்துல தானே பேசிருக்கீங்க, பாடி இருக்கீங்க. ஆமா. இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, 40 படத்துக்கு மேல நீங்க பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நன்றி நடுவர் அவர்களே. நீ எத்தனை வயசுல வாழணும் புருஷன்ட்ட போய் கேளு. நாங்களா கிடைச்சா நான் இருக்க வரைக்கும் நீனும் இருப்பாய். நீ உன் புருஷனை போற, அவர் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. இங்க 2 பேர் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு தெரியுமா? அவனை நான் சொல்ல முடியுமா? அவன் கண்ட்ரோல் அவன் மாமியார்ட்ட இருக்கு. ஆனா உண்மையிலே பாருங்க நடுவர்களே, எங்க பெண்கள்லாம் பாருங்க எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயா? பகல்ல பஜமாண்டு தெரியாது உனக்கு? உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா? நாங்க பெண்கள்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான்.
இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, அப்படியே எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க நீங்க. அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பல நாள் பல்லு தைக்குமா பல்லு கூட நாரும், நாத்த முடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறதுனால அங்க மணக்குது, இல்லன்னா நாரி போய் நினைக்கிறேன். பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். மணத்தை மட்டும் தான் பெற முடியும். ஆனா எங்க ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட்டு நாரும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் பீடி ஸ்மெல் வரும், ஸ்மெல் வருதா, சிகரெட்டு வாசனை வரும். வாசனையா? 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு. பிராந்தி நாரும் சொல்லக்கூடாது, பிராந்தி மணக்கும். மணக்குதா? இப்ப நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். சக்கரை உள்ளவனை இனியவன், திருடன பொருள் விரும்பி, சோம்பேறிய பொருள் விரும்பாதவன், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, நல்லவன் ரவிக்குமார், ரொம்ப நல்லவன், கௌதமி, தத்தக்கப்ப. ஆனா உண்மையிலே நடுவர்ல 2 பேரும் அவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்லங்க. சொந்த பந்தத்தினால பிரச்சனை, பணம் தான் காசு தான் பேசுனாங்கல்ல. உண்மையிலேயே மஞ்சுநாதன்லாம் வீட்ல எல்லாம் நம்ம மனைவிய பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவி மாறு நாங்க என்னடா காப்பி அப்படின்னு சொல்றமாங்க. சொல்லிவிட்டிய இவங்க போட்டு தடுமாறி போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லாம குடும்பம் பண்றோம்ல சொந்த பந்தம். அதான் சொல்லிவிட்டிய, அப்புறம் என்ன சொல்லாம குடும்பம் நடத்துற? நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது என்னுடைய சொந்த பந்தம். எப்படி தெரியுமா கொடுக்கும்? எப்படி? அப்படியே குங்கும பூவே கொஞ்சம் புறாவா கொடுக்கும். மெய் மறந்து போனதால் கை மறந்து போனார்கள். உண்மையிலே நடுவர் அவர்களே, சொந்த பந்தம் இருக்கும்போது தாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி, மனநிறைவு கிடைக்கும். உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை நீங்க பார்க்க முடியாது. என்ன பாசம்? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு அந்த ஆள் கிரகந்தேன். 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்கக்கா, பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறான் பாரு. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் நடுவர்களே, இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? ஓ கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற காட்ட புரசுமா அதிகம் இருக்கு, அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே பாருங்க, தங்க குட்டினோனா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனசு. இதுக்கு பேரு தாண்டா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால விடிஞ்சா சரி விடு. உண்மையிலே பாருங்க, இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க. சரி, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் குடும்பத்துல, சொந்த பந்தத்துல. அப்படியா? ஆமா. பெத்த பிள்ளையா? ஆமா. எப்படி சமாதானப்படுத்தும்? இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார். வண்டலூர்ல இருக்கிய சென்னை. ஆமா. பீச்சு கூட்டிட்டு போவார். ஆமா. எஸ். கோவளம் பீச்சுக்கா? ஆமா. விஜிபிக்கு தான். அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் புருஷனை பத்தி எனக்கு விஜிபி கூட்டிட்டு போக மாட்டா, டிக்கெட் எடுக்கணும், வேற எங்கேயா கூட்டிட்டு போற, அங்கிட்டு இருக்க பீச்சா இருக்கும். உண்மையில நடுவர் அவர்களே, அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படின்னு. நீ வந்ததுல இருந்து எனக்கு மைச்சீட்டுக்காரரே தெரியவில்லை, எல்லாத்தையும் மறைத்து விட்டாய். என்னதான் இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அதத்தான் பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டையை எப்படி தெரியுமா சமாதானப்படுத்தும்? அதுதான் சொந்த பந்தம் நடுவர்களே. ஆனா உண்மையில நடுவர்களே, என்னதான் பேசி இருந்தாலும் கூட
பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. கோட்டை போட்ட குப்புற அடிச்சு அழகா தூங்கலாம். பணம் இருந்தால் சொத்து சொகம் அனைத்துமே வாங்கிடலாமுங்க. ஆனால் ஒரு தாயினுடைய அன்ப பாசத்தை இவங்கனால விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவர் அவர்களே? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் மண்ணையை சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒற்றுக்கொள்வதுதான் நேர்மை. அப்படிப்பட்ட தாய் இல்லாமல் எதுவுமே கிடையாது நடுவர் அவர்களே. இவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கிடலாம், ஆனா தாயின் அன்பை பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது நடுவர் அவர்களே. ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு சொத்து பத்தை விட எங்களுடைய சொந்த பந்தமே சொந்த பந்தமே சொந்த பந்தமே என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனநிறைவான வாழ்க்கை. உண்மையிலே நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி செல்லுமே தவிர இவர்களுடைய சொத்து பத்து தூக்கி செல்லாது என்று சொல்லி சொந்தம் சுவாசம் மாதிரி சுவாசிக்காமல் வாழ முடியாது. ஆகவே குடும்ப மகிழ்ச்சி மனநிறைவு என்பது சொத்து பத்தை விட எங்களுடைய சொந்த பந்தமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒட்டஞ்சத்திரம் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம், காவிரி அம்மாவட்டி ஊரில் நடந்து இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். முடிக்கும்போது அருமையா சொன்னாங்க, நம்ம செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறது நம்ம சொந்த பந்தம் தான். கொரோனாவில் எந்த சொந்த பந்தம் தூக்கிட்டு போனா? கிட்ட போகல. அப்ப எவ்வளவு சொத்தி வச்சிருந்தாலும் 8 அடியில் தோண்டிக்கிட்டு உள்ள விட்டு போயிட்டானுவோ. சொந்த பந்தம் யாரும் தூக்கிட்டு போகல. அப்ப எல்லா சிக்கலும் இருக்கு. பணமா பாசமா, இதான் இங்க கேட்டிருக்க தலைப்பு வாழ்க்கை. இவங்க என்ன சொல்றாங்க? சொந்தம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. சொந்தம் சரியில்லைன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா? எங்க ஊர் பக்கத்துல 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. செலவு பண்ணி பார்த்தாங்க, 10 லட்ச ரூபாய் செலவு. பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. தூக்கிட்டு போங்கடா, பொழைக்க மாட்டான்டா. நேத்து ஊருக்கு போறேன், உசுரோட வர்றான். பண்ணி பொழைக்க மாட்டேன்னு சொன்னியடா, எப்படா பொழைச்ச? என் பொண்டாட்டி தான் சார் என்னை காப்பாத்தினா. உன் பொண்டாட்டி நரசா டாக்டராடா? அதனால சார் என் பொண்டாட்டி தான் என்னை காப்பாத்தினா. என்னன்னா மருந்து போட்டு காப்பாத்தினா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னு. இப்போ உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார் அப்படின்னு. என்னடா வேலை? பாம்பு கடித்த இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார். சாரப்பாம்புனா அப்படின்பா சார். கட்டுரைன்னா கடிக்காது. வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போய்க்கிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ப எவ்வளவு சிரமத்துல போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்டாட்டியால நிம்மதியா வாழ முடியுதா? உறவு நல்லா இருக்கா? அவங்க சொந்தக்காரங்க பொண்டாட்டி வகையறா பூரா வரட்டும், ஆட்டு அடிக்கிறான், மாட்டு அடிக்கிறான், கோழி அடிக்கிறான், அதெல்லாம் எண்ணெயும் போட்டு அடிக்கிறான். நம்ம சொந்தக்காரங்க வரட்டும், குதுன்னு வருதுன்னு கோடால் தெளித்த புசிட்டு குப்புற அடிச்சு படுத்துக்கிறான். அப்ப எங்க சொந்தம் நிம்மதியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டினால சந்தேக புத்தி சார், சந்தேகம். போன மாசம் ஒரு பட்டிமன்றம், என்னமா ஒண்ணுடா பூர்தான். போன மாசம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். கதவை திறந்தா என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில ஒட்டி இருந்திருக்கியா. எடுத்து டேபிள்ல வச்சு விட்டு பாக்குறா, சுருங்குதா சுருங்கலையா, சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ற. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு சிக்கல் இருக்கு வச்சு பாருங்க பாப்போம். மறுநாள் ஒரு வாரம் பட்டிமன்றமே போகல, ஒரு வாரம் பட்டிமன்றமே போகல. மறுபடி பட்டிமன்றம் போனேன். கவனமா வாடி அப்படின்னு, கவனமா வாயான்னா. சட்டையெல்லாம் பார்த்தேன், ஒரு முடியும் இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டு வேட்டியில் ஒரு வெள்ளை முடி ஒட்டி இருந்திருக்கு, எடுத்துட்டாயா. யார் அவட்ட ஐயக்க கூட வக்கல அவளோட சேர்ந்து சுத்திட்டுறாங்க. எவ்வளவு பிசிறு முடியோ வந்து விழுந்திருக்கு. ஆனா எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போறான்னா மச்சானுக்கு போன் பண்ணுவான். மச்சான் அவங்க அக்கா வந்துருச்சா? பாசத்துல கேட்கறது இல்ல. பாசம் இல்லாம பாதியில திரும்பிட்டானா என்ன பண்றது?
என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா, திருப்பி வர்றேன்னு போன் பண்ண. ஆத்தாடி வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில எல்லாம் பக்கத்து வீட்டுல தூக்கி போட்டு அவன் புரிஞ்ச மட்டும் அடிச்சு கிடக்கிறாங்க. எப்படி பாட்டில் வந்துச்சுன்னு தெரியாம நான் வீட்டை தொடச்சு சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். வந்தவன் வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை. கிச்சலுக்குள்ள போனவன் வந்து என் சட்டையை பிடிச்சா. சிகரெட் குடிச்சியா? இல்ல. போய் சொல்லா, சிகரெட் குடிச்சியா? சத்தியம் பண்ணு குடிச்சேன். எத்தனை? 3 3 5 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கிறேன். தீப்பெட்டியில 60 குச்சி இருந்துச்சு, இப்ப 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு வைக்கிறாயா? இவரோட நிம்மதியா வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க பாப்பான். வாழலாமா? நான் பணம் வாழ்க்கையில தேவை சார். இப்ப நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. நிம்மதிங்கிற வார்த்தையில முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கு. ஒருத்த வருமானத்தோடு இருந்தா தான் மானத்தோடவே வாழ முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சார் ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இருக்காரு மைச்சட்டுக்காரரு, எவ்வளவு முக மலர்ச்சியோடு இருக்காரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த பாருங்க, இந்த தம்பி தேனியில இருந்து வந்திருக்காப்புல. இப்ப உட்காந்துருக்கானா என்ன நினைப்புல உட்காந்துருப்பான்? முடிஞ்சு காசு கொடுப்பாரு, நம்ம நல்லா வாங்கிட்டு போகலாம், கொண்டாட்டி கொண்டை கொடுக்கலாம், தீபாவளிக்கு சேலை எடுக்கலாம் அப்படின்பாரு. இவர் இந்த வர்றாரு, அண்ணே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சட்டை இல்லாம எதுக்கு? இப்படி 4 தடவை கொடுத்தாத்தான் அவருக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கரெக்ட் மதிப்பாங்க. இவ்வளவு பெரிய கரண்டி கொண்டு வர்றாரு காப்பி போடுறதுக்கு. எவ்வளவு பெரிய கரண்டி கிடக்கு பார்த்தீங்களா? அதுல பாயாச கரண்டி தூக்கி இதுல போட்டு கிண்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதையும் வாங்கி இந்த அளவுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடுவர் விதி என்ன? எவ்வளவு சம்பளம் கூட வாங்கினாலும் இப்ப நான் டீ குடிக்க முடியாது. ஏன்னா தீர்ப்பு சொல்லும் போது இவங்க பூரா குடிப்பாங்க. இதான் நாட்டு நிலைமை. நான் சும்மாவே தான் உட்காந்துருக்கணும், வாயா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும். இந்த அம்மாட்ட கொஞ்சம் அசந்து பேசணும்னா வேட்டியில காப்பி ஊற்றி விட்டு அது வாட்டில் போயிட்டு இருக்கும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கணும்னா 10 ரூபா கொடுத்து பல்பொடி வாங்கினா தான் பல்லு விளக்க முடியும். இல்லைன்னா மூஞ்சியில முழிக்க முடியுமா? இவ்வளவு தூரம் மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருக்கேன்னா அவ்வளவு பணம் தான் சார். பணங்கிறது வாழ்க்கையில ஒரு மனிதன் இந்த உலகத்துல கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது. பணப்பை இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது சார். பணம் இருந்தா மதிப்பான். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு பெரிய விசேஷத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போறோம், ஒரு பெரிய விசேஷத்துக்கு போறோம், ஒரு 5 பவுன் செயின் தொலைஞ்சு போயிருது. யார சந்தேகப்படுவான் அந்த உலகத்துல? கார்ல வந்து இறங்குறவனை சந்தேகப்படுவானா? வெள்ளை சொல்லுமா ஆள் பந்தாவா வந்திருக்கவனை பார்த்து சந்தேகப்படுவானா? யார சந்தேகப்படுவான்? யாரு கிழிஞ்ச துணியோட அழுக்கு துணியோட மஞ்ச பைய கக்கத்துல வச்சுட்டு ஏழையா இருக்கணும் அவனைத்தான் இந்த சமூகம் சந்தேகப்படும். இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் இருந்தா அதுக்கு ஒரு மதிப்பு, பணம் இல்லைன்னா அதுக்கு ஒரு மதிப்பு. கார்ல வந்து இறங்குனா போய் வாசல்லே கும்பிடுறான், வாங்க வாங்க மாமா வாங்க சித்தப்பா வாங்க. வாயெல்லாம் பல்லா இருக்கும். நான் ஏன் இத்தனை மோதிரம் போட்டிருக்கேன்? எல்லாம் கௌரவத்துக்கு தான். ஏதாவது கறி விருந்துல போய் சாப்பிட்டோம்னா நான் மோதிரம் நிறைய போட்டிருந்தா நல்லா பார்த்து வச்சுட்டு போறான், பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்க முடியும். நான் எந்த விருந்துக்கு போனாலும் சமையல் மேஸ்திரி நம்பர் வாங்கிடுவேன். போய் உட்காந்தவொன்னு கேட்பேன், யார் சமையல் மாஸ்டர்? அவர் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படிமே. விசிட்டிங் கார்டை போய் கேட்குறான், சப்ளையர் கேட்பான், சார் அந்த மோதிரம் போட்டிருக்காரு, அவர் விசிட்டிங் கார்டு கேட்குறாரு, அப்படி தை 12 ஃப்ரீயான்னு கேட்டுவாங்க அப்படிமே. அப்படி கேட்டு வந்து சொல்லுவார். அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு சொல்லி விடுவார், அவரை பார்த்து நல்லா கவனிச்சு விடுங்கடா, தேதி கொடுப்பாரு போல இருக்கு அப்படின்னு. கறி வைக்கையில இலையில இங்கே ஒரு தடவை வைப்பான், இங்கே ஒரு தடவை வைப்பான். ஏன்னா ஒரே இடத்துல வச்சா பக்கத்தில் இருக்க கேட்பான்ல, என்ன அவனுக்கு மட்டும் அவ்வளோ வைக்கிறான்னு. டெக்னிக்கல். இந்த இலையில இந்த மூலையில கறி வைப்பான், இந்த மூலையிலும் கறி வைப்பான். வாங்கி சாப்பிட்டு விட்டு கழுவும் போது விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டு நான் பாட்டில் போய்கிட்டு இருப்பேன். வாழ்க்கையில் அப்படிலாம் தான் பிழைக்க வேண்டியது இருக்கு. பணம் தான் வாழ்க்கை. பணத்தால் மட்டுமே ஒரு மனிதன் இந்த உலகம் ஏங்கி கொண்டு இருக்கிறது சார். பணங்கிறது ஒண்ணுதான், அது எத்தனை பேர்ல இந்த உலகத்துல சுத்துது தெரியுமா? பணங்கிறது ஒண்ணுதான், இந்த உலகத்துல எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா? பணத்தை கொண்டு உண்டியல்ல போட்டோம்னா காணிக்க, அதே பணத்தை ஒரு கல்யாணத்துல எழுதணும்னா அதுக்கு பேர் மொய், அதே பணத்தை கொண்டு ஒருத்தர் தொழில போட்டோம்னா அதுக்கு பேர் முதல், அதே பணம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல், அதே பணத்துக்கு அவன் கொஞ்சம் கொடுத்தானா அதுக்கு பேர் வட்டி, அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டானா அதுக்கு பேர் வரா கடன், அதே பணத்தை
ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா கூலி, ஒரு மாசம் எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம், அதே பணத்தை ரிட்டையர் ஆனவனுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கித்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஒண்ணும் இல்ல, இந்த இது ரெண்டும் பசி ஏறட்டும். 1:30 மணிக்கு பசி தீவிரம் ஒட்டஞ்சத்திரத்துல இது பசியில ஏறி உட்காந்து கண்டக்டர்கிட்ட சார் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சைத்தான் பிடிச்ச காலையில ஆண்டி இமிஜா கொடுக்குறீ அப்படின்னு செப்பில் அடிச்சு இறக்கி விட்டு போயிடுவான். இதே மாமானுக்கு கூப்பிட்டா 10 நிமிஷம் உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி பைபாஸ்ல இறக்கி விட்டு போவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். பணம் தான் சார் வாழ்க்கை. இந்த மகாராஜா வங்குலையா கடந்து 1:30 மணிக்கு கத்தி கிடக்க விதியா காசுக்கு தான் கத்துறேன். நான் வீட்டுக்கு போன உடனே என்ன என் மொட்டாட்டி வாங்க மகாராஜான்னு என்ன ஆளாத்தியா வரவேற்பா, பணத்தை எவ்வளோப்பா கொடுத்தா எண்ணி வாசலை வச்சுட்டு போப்பா அப்படின்பா. நம்மளுக்கு 500 ரூபா பேட்டா காசு மட்டும் கொடுப்பா. அந்த பேட்டா வாங்கிட்டு போய் படுத்து தூக்கம் வராது. பேட்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு 500 விட்டாலேன்னு. அப்புறம் விடிய கிழமை எந்திரிச்சு அதை சுற்றி மொத்தத்தை தூக்கி நான் பையில் வச்சுட்டு நான் பாட்டை சுற்ற ஆரம்பிச்சிருவேன். அது பேர் கதை. அப்ப பணம் தான் வாழ்க்கை என்கிற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவை கொடுப்பது சொந்த பந்தத்தை விட சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளித்தால் இது ரெண்டும் பேசுறதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் கோவக்கார புள்ள தெரியுமா? இன்னைக்கெல்லாம் கோவத்துல குடிசையை தீ வச்சு விட்டு போயிருச்சு. எவன் குடிசைன்னு தெரியல, அப்புறம் மைண்ட் கட்டிட்டு தெரிஞ்சாங்க. அது வேற. அப்ப சொந்தம்னா என்னன்னு பார்க்கணும். இப்ப பட்டிமன்றம் முடியும். ஹலோ என்ன இல்ல இல்ல வை என் பொண்டாட்டி தான் மழை பெய்யுதான்னு கேட்குறா. சளி பிடிச்சது மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில் உட்காந்து அடிச்சுட்டு இருக்கா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்டில் அவளுக்கு தூக்கம் உள்ள காசு நினைப்பிலே படுத்து கிடப்பா. நம்ம போய் அடியேன்னா எந்திரிக்க மாட்டா. ஒரு சில்லற காசு நான் வச்சிருக்கேன், ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஒரு டப்பால சில்லற காசை போட்டுட்டு இந்த வாசல்ல போய் கிடுக்கிடுன்னு அடிச்சேன்னு வச்சுக்க, அப்படியே முடிச்சு உட்காருவா. சில்லற காசு அப்படியே உட்காந்துருப்பான் அப்படின்னு. அதை விட என்ன காலிங் பெல்லே எங்க வீட்டில் எப்படி தெரியுமா சவுண்டு? டிங் டிங். அதான் காலிங் பெல் சவுண்டு. என்னது காலிங் பெல் அமுக்கணும்னா டிங் டிங் அப்படின்னு கேட்கும். இது ஏடிஎம்ல பணம் வர்ற சவுண்டு. அதை வச்சா தான் விலை எந்திரிப்பா. டிங் டிங் அப்படின்னா தான் எந்திரிப்பா. அப்படின்னு நினைக்க முடியுமா? நான் இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சு போவேன். விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போவேன். காலிங் பெல் எடுப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. என்ன பண்ணுவா? வாங்க மகாராஜா, பட்டிமன்றம் சென்றீர்கள், எப்படி இருந்துச்சா அப்படிங்கப்பா. வாயா, உட்காரியா, சட்டையை கழட்டியா, போய் கால்கையை கழுவியா, சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒரு உறவு. இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டுல போய் தனிமரமா நிக்கிறோம். நம்மளோடு சேர்ந்து ஊர் சுத்தணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோடு சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? போய் தனிமரமா வீட்டுல நிற்கும் போது பெத்த தாய் பொடியா இருவா. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு தெரியலம்மா, தொல்லை எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, நான் எப்படிம்மா பொழைக்க போறேன், எப்படிம்மா பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படி கெஞ்சம் வந்தது தாய். கவலைப்படாதான்னு தான் சிறுவாடு சேர்த்து வச்சிருந்த காசை கையில கழுத்துல கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு பொழைச்சுக்கிறான்னு சொல்லக்கூடியவர் தான் நம் பெற்ற தாய் என்கிற உறவு. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. வீட்டுல போய் அம்மா அப்படின்னா, அம்மா தலைவலின்னா எங்க அம்மா ஒடியாந்து ஒரு மாத்திரையை குடிச்சிட்டு போட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலின்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலின்னா எங்க அம்மா மாத்திரை தரவே வேணாம், என் மனைவி தைலம் தரவே வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேயாப்பா தலைவலின் கையை வச்சா சரியா போயிருமே, எத்தனை கோடி கொடுத்து வாங்குவீங்க? யோசிச்சு பாருங்க சார். ஒன்றும் இல்லை, ஊர்லேயே பெரிய மனுஷனா இருப்பாரு, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. அவர் வந்தாருன்னா அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. பெரியவர் வராருன்னு ஓரமா ஒதுங்கி போவாங்க. ஆனா அதே பெரியவர் தான் பேரன் ஸ்கூல்ல படிப்பான், ஒரு 4 5வது படிக்கிற பையன் போய் வேன்ல வந்து இறங்குவான். 4 மணிக்கு கூப்பிட போவாரு. தாத்தா அப்படிங்க ஒடியாருவான். பேராண்டி உன் பேக்க குடுறா, தாத்தா வச்சுக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாயிருச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா அப்படின்பா. டேய் அந்த லஞ்சு பேக்காது குடுறா. வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா, உனக்கு வயசாயிருச்சா. அப்ப நான் என்னடா பண்றது? என்னைய தூக்கு தாத்தா அப்படின்பா. இது எத்தனை கோடி கொடுத்து சார் வாங்குவீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்ப நாங்க மனைவியை கேலி பண்ணோம்,
கிண்டல் பண்ணோம். ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, மனைவிங்கிற உறவு மனைவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு என்ன தோணும். மனைவி போயிட்டான்னு வச்சுங்க, எங்க சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டுக்குள்ள பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில தான் பாய். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மனைவியோட அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? கடைசி காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய உறவு என்ன வந்தது. சார் ஒன்றும் இல்லை, நான் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். எங்க அப்பா 87 வயதில் இறந்து போனார். என் தந்தை எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர். எனக்கு 4 அக்கா, 4 அக்காவை நல்லா படிக்க வச்சு, நல்லா செலவு பண்ணி, நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, என்னை படிக்க வச்சு, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து, எனக்கு கல்யாணம் பண்ணப்ப 87 வயசுல இறந்து போனாங்க. எங்க அப்பா இறந்து 1 வருஷம் வரைக்கும் எங்க அப்பா ரூம்ல இருந்து ஒரு பொருளை நான் எடுக்கல சார். எனக்கு ஒரு மனசு கஷ்டம்னா எங்க அப்பா ரூம்ல போய் உட்காருவேன். எங்க அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் சார். ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. நம்ம சொல்றோம் பிள்ளையாது அப்படி திட்டுறோம். எத்தனையோ வீடுகளில் 21 வயசுல 25 வயசுல தாம் பிள்ளையை இழந்துட்டு அந்த பெத்த தாயின் தகப்பனும் அவனோட படிச்ச பயலுக கல்யாணம் பண்ணி அப்படி கோயிலேருந்து பொண்ணு மாப்பிள்ளையா வரும்போது ஓரமா நின்று துண்டை வச்சுட்டு அழுவாங்க. இப்படித்தானே என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படித்தானே என் பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு பிள்ளையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் அந்த பிள்ளையினுடைய பாசம் என்னவென்பது, உறவு என்னவென்பது. தாய்மாமன் என்ற ஒரு உறவு இருக்கிறது. அது உண்மையிலே ஒரு உன்னதமான உறவு. காது குத்தும் போது தாய்மாமா அடியில வச்சு காது குத்துவாங்க. அதாவது காது குத்தும் போது ஏன் தாய்மாமா அடியில வச்சு காது குத்துறது? அந்த புள்ள அழுகும். தாய்மாமன் காது குத்தும் போது அந்த புள்ள அழுகும்போது தாய்மாமன் தட்டி கொடுப்பான். கவலைப்படாதரா, கவலைப்படாதரா, உன் தாய் இல்லை என்றாலும் உன் தாயோடு பிறந்த நாங்கள் இருக்கிறோம், உன்னை கடைசி வரை காவந்து பண்ணுங்கிறக்காகத்தான் தாய்மாமா மடியில வச்சு காது குத்துறது. அப்ப உறவு என்பது ஒரு உன்னதமான உறவு. பணங்கிறது சார் வரும் போகும், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பத்துக்களை விட சொந்த பந்தங்களே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். மீண்டும் வாய்ப்பிருந்தால் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.